வருமான வரித்துறைக்கு தண்ணி காட்டிய ரெட்டில் சார் பதிவாளர் பழனி. பதிவுத்துறை தலைவர் அவர்களே, சார் பதிவாளர் பழனி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினீர்கள். என்னாச்சு உங்கள் வாக்கு? ரெட்டில் சார் பதிவாளர் பொறுப்பில் இருப்பவர் இந்த போட்டோவில் பாருங்கள். இவர் தான் பழனி. இவர் பெயர் பழனி. பழனியில் உள்ள முருகனே கொஞ்சம் அசந்தா அவர் மடியிலே கையை வைப்பார். அப்பேற்பட்ட பிறவி. திருப்போரூரில் இவர் சார் பதிவாளர் பொறுப்பில் இருக்கும்போது திடீர்னு விஎன்டிசி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தது. அந்த சோதனையில் பல லட்சம் கணக்கில் வராமல் பணம் கிடைச்சிது. அந்த வழக்கு தற்போது வரை நிலுவையில் உள்ளது. இது முடிந்ததும் உடனே பழனியை சென்னை மண்டல பதிவுத்துறை தலைவருக்கு பணிமாற்றம் செய்தனர். அங்கே வேலை பார்த்து வந்த பழனியை ரெட்டில் சார் பதிவாளர் பொறுப்பு, அதை தற்காலிக பொறுப்பு கொடுத்தார் முன்னாள் மண்டல தலைவர் சேட்டை சார். அப்போது இவர் அங்கே போயாவது கையை சுத்தமாக வச்சுருக்கணும். 3000 கோடி பணப்பரிமாற்றம் குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்கவில்லை இவர். இதை அறிந்த வருமான வரி ஐடி உடனடியாக ரெட்டில் சார் பதிவாளர் அலுவலகத்தை தோண்டிட்டு உண்மையை எடுத்துட்டுது. உடனே அங்கேருந்து பழனியை மறுபடியும் மாற்றி ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அந்த வழக்கம் அப்படியே இருக்குது. அப்போது பதிவுத்துறை தலைவர் பொன் ஆலிவர்ராஜ் அவர்கள் பழனி மீது சார் பதிவாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னார். இது வரைக்கும் எடுக்கலை. இப்போ அது கொஞ்சம் அப்படியே ஒரு 2-3 மாதம் உருண்டு ஓடினதும் இப்போ மறுபடியும் அதே சீட்டுக்கு பயணியை போட்டிருக்காங்க தற்காலிகமாக. ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை, மேல் பதவி கொடுத்தா மாதிரி கிட்டத்தட்ட. இது குறித்து பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.